ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அபிகேல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம். இதுல ரன்டைம் 1 hour 53 minutes இருக்கு. படத்துல மெல்லிசா, டான் ஸ்டீவ்ஸ், அலிசா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. ஒரு 12 வயசு மதிப்புள்ள பொண்ணு. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு. அவங்கள கடத்தணும் அப்படின்ட்டு ஒரு 6 பேர் சுத்து போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணை கடத்திட்டும் போயிடுறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இவங்களுக்கு ஒரு பாஸ் இருக்காரு. அவங்க 24 மணி நேரம் கழிச்சு இந்த பொண்ணோட அப்பாட்ட நம்ம காசு கேட்கலாம், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, சோ எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த 6 பேருமே வந்து யாரோ ஒருத்தர் தான், அதாவது 6 பேருமே சம்பந்தம் இல்லாதவங்க, தனித்தனியா பிரிச்சு அவங்க ஐடென்டிட்டியும் மறைச்சுதான் இந்த ப்ராஜெக்ட்ல இறக்கி விட்டுருப்பாங்க. சோ அதையும் நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க, அந்த பொண்ணை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் போயிடுறாரு. இவங்க 6 பேரும் அந்த பொண்ணை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு, உண்மையில யாருதான் அந்த பொண்ணு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க, அதை தரமா எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த குட்டி பொண்ணா இருக்கட்டும் அல்டிமேட்டா பண்ணிருக்கு. கேரக்டர் ரைட்டிங், முக்கியமான கேரக்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே எழுதி டிசைன் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் தரமா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் மிரட்டி இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ், சிஜி எல்லாம் தத்ரூபமா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல நிறையவே குரோதமான காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து அடல் கண்டென்ட்டான சீன்ஸ் எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.